இன்றைக்கி ஒரு விஷயம் கதைக்கணும்னு சொன்னால், இயேசுவை பற்றி ஒரு இது சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் இயேசு ஒரு ஆள், சிலாக்கள் சாதாரண மனுஷன் நினைக்காங்க, சிலாக்கள் ஒரு மதத்தலைவர் நினைக்காங்க, சிலாக்கள் ஒரு மதத்துக்காக பிறந்தார், ஏதோ வந்தார், செத்தார், மறித்தார் ரெண்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய மக்கள், மெஜாரிட்டியான மக்கள். நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒப்பீனியன் கிடையாது. அந்த புத்தகம் ஒன்று சொன்ன இல்லையா, நேற்று அதை கடைசி ஒரு வீடியோ போடும்போது புத்தகங்களை பற்றி படிங்கன்னு சொல்லி, அந்த புத்தகத்தில் பற்றி சொல்கிறேன். அவர் 2000 வருஷத்துக்கு முந்தி கண்ணியின் பயத்தில் பிறந்தாருன்னு சொன்னால், இயேசுன்ற நாமத்தில் கண்ணியின் பயத்தில் பிறந்தது உண்மைதான். ஆனால் அவர் எங்கேருந்து இருக்காருன்னு சொன்னால், இந்த பூமி படைக்கப்பட்ட நாள்லேருந்து இருக்கார். ஏண்டா பைபிள் அவரே சொல்கிறார், யோவான் இல்லை சொல்கிறாரு, அவர் ஆதியில் இருந்தாராம், அவரால் இல்லாமல் இந்த பூமி படைக்கப்படவில்லையாம், எல்லாம் அவரால் உண்டாகப்பட்டன்னு சொல்லி பைபிளில் சொல்கிறார். ஆதியிலே அவர் தான் இருந்திருக்காரு. அது மாதிரி ஜேசு அவரை சொந்த வாயில பிரசங்கம் பண்ணி சொல்கிறாரு, நான் ஆபிரகாம்னு சொல்லி ஆபிரகாம் பிள்ளையர் ஜூதர்கள் சொல்லும்போது அவர் வாயில சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு முதல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் ஆபிரகாம் எப்போ இருந்துச்சுன்னா, ஜேசுனார் பிறக்கிறதுக்கு முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவர் ஆபிரகாம். ரெண்டாவது சொல்கிறாரு. அப்போ அவங்க டைமில் ஜூதர்கள் அவங்களோட பிரச்சனைப்படுறாங்க ஜேசுனாரோட. என்ன பிரச்சனைப்படுறாங்கடா, நீ இப்போ சின்ன ஒரு வயசு மாதிரி இருக்கிற, நீ ஆபிரகாமை கண்டையோ என்று கேட்குறாங்க. அண்ட் அவர் அதுக்கு மறுப்பு போயிட்டார். ஏன்னு சொன்னால், ஜேசுனார் எங்கேயுமே இது பேச மாட்டார், ஒரு போட்டிக்கு போட்டி பேசி நிற்க மாட்டார். ஏண்டா உங்களோட ஆத்மாவுக்கு தெரியணும், உங்களோட ஆத்மாவுக்கு தெரியணும் என்ற கடவுளை நான் தெரிஞ்சு கொள்ளணும், சாகரத்துக்குள்ள என்ற கடவுளை தெரிஞ்சு கொள்ளணும்னு உங்களோட ஆத்மாவுக்கு தெரியணுன்றதுக்காக ஜேசுனார் ஆர்ட்டோடையும் வாக்குவாதம் பண்ணலை. உங்களுக்கு காலத்தின் வழியில் விட்டு தந்திருக்காரு, காலம் உங்களுக்கு பய சொல்லணும்னு சொல்லி. சரியா? அது மாதிரி தான் ஜேசுனார், அது மாதிரி தான் ஆதியில் அவர் இருந்தார், அவரே இல்லாமல் பூமி படைக்கப்படலை. அவரே சொல்கிறாரு, உங்களை நான் அவரை சாயலாலே நம்மளை படைச்சேன்னு சொல்லி. என்று சொன்னால், சில மதங்கள் சொல்லுவாங்க கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆவியாக இருக்காரு. ஆனால் இயேசுனார் சொல்கிறாரு, எந்த சாயலே நான் உங்களை உருவாக்கியிருக்கேன், எந்த சாயல் அவர் எப்படி இருந்தாரோ அதே சாயல்லாம் இருக்காங்க. அது மாதிரி தான் அவரே சொல்கிறாரு, நம்ம உயிர்த்தலும், அதாவது செத்து நம்ம உயிர்த்தெழும் போது நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னால், இயேசுனார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நம்ம உயிர்த்தெழும் போது நம்ம இருப்போம். அதாவது சில மதங்கள் சொல்லுவாங்க, என்னது சொர்க்கம் நரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது சொர்க்கம்னு சொன்னால், அப்படி இந்த பூமியில் அவர் படைக்கும் போது சொர்க்கம் நரகம்ன்றதையுமே படைக்கலை. ஏன்டா மனுஷனுக்கு ஸ்டார்டிங்கில் மரணம் கிடையாது. மரணமே கிடையாதுன்னு சொன்னால், ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது மரணத்தை படைக்கலை. ஒரு மனுஷன்ட்ட ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. எப்படின்னு சொன்னால், நன்மை தீன்மை அறிகிற ஒரு கனியையும் என்று சொல்லி ஒரு மரத்தை நடுவில் வச்சு போட்டு, நீங்கள் அதை சாப்பிடுங்க, சாகவே சாகுவீங்கன்னு சொல்லிட்டார். சாகவே சாகுன்னு சொன்னால் உங்களோட மரணத்துக்கு சாவு வரும், உங்களோட சரீரத்துக்கு சாவு வரும்னு சொல்லிட்டார். அவங்க ஆனால் அதை தேர்ந்தெடுத்தார். அப்பயும் ஆண்டவர் அவங்க மேலே எந்த வித இதுவுமே வைக்கல. சாப்பிட்டீங்க, ஓகே சாப்பிட்டீங்க, நீங்கள் நன்மை தீன்மை அறிகிற இதை எடுத்துட்டீங்க, சந்தோஷம் தான் பட்டார். ஏண்டா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள மனுஷனை படைச்சிட்ட நம்ம படைச்சோம்னு கூட அடிமைக்குள்ள வச்சுக்க விரும்பல. அவர் உங்களுக்கு சுய உரிமையை மொத்தமாக தாரு, எல்லா உரிமையும் கூட தந்திருக்காரு, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி நன்மை தீன்மை அறிகிற அறிவை நீங்கள் எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு சரி இன்றையிலேருந்து நீங்கள் இதை சந்தோஷமா இருங்க, பழகி பெரிய நல்லா இருங்கன்னு சொல்லி தான் விட்டவர். ஆனால் திரும்ப திரும்ப அவர் செஞ்ச தவறுல பண்ணிக்கொண்டே போனாங்க. ஏண்டா நன்மையை ஒரு மனுஷனும் எடுத்துக்கொள்ளவே இல்லை, திண்மையிலே போயிட்டாங்க. அதுக்குதான் ஜேசுனார் கடைசியில் 4000 வருஷம் கழிச்சு இந்த மக்களுக்காக ஒரு புது வாழ்வை தந்திருக்காரு. என்ன புது வாழ்வு தந்திருக்காருன்னு சொன்னால், 4000 வருஷமா யாருமே கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழியே கிடைக்கல. அந்த 4000 வருஷமா யாருமே கடவுள்கிட்ட போயிலா போயிட்டு. ஏன்னா யாருமே அவ்வளவு நீட்டான ஒரு மனுஷன் அந்த 4000 வருஷமா பிறக்கவே இல்லை. 4000 வருஷத்துக்கு பிறகு அவரே பூமியில மனித இதெடுத்து, ஏன் அவர் கண்ணியின் வயிற்றுல பிறக்கணும்னு சொன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இதுக்குள்ள இணைஞ்சு பெற்றா ஆண்டவர் ஓகே ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் அது காமத்துல பெற்றாங்கன்னா அந்த புள்ள எப்பயுமே பாவத்துல இருக்க போகுது. ஏன்னா காமமும் மனுஷனுக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம். அதால அவர் வானத்தில் இருக்கிற ஒரு அவர கிருவியாலே அவரா ஆவியா
கண்ணீரை வயிற்றில் பிறந்து வந்தார். அதை பற்றி நீங்கள் சில ஆய்வுகளை போய் தெரிஞ்சு பாருங்கள். உலகத்தில் ஒரு ரத்தம் எடுக்கப்பட்டு அந்த ரத்தத்துக்கு வந்து தகப்பன் டிஎன்ஏ இல்லைன்னு சொல்லி ஒரு ரத்தத்தில் ஒரு மாதிரி இன்றைக்கு உலக நாடுகளாக பேசப்படுது. அதெல்லாம் பெரிய நியூஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசாக ஒருத்தர் நம்ப போகிறது இன்னும் தேடி வாசிக்கிறது இல்லையே. அதால் இயேசுநாதர் அவராக ஒரு சுய ஆவியால் வந்து ஒரு கண்ணீரை வயிற்றில் இருந்து அதுலேருந்து இதாகி பிறந்தவர் தான் இயேசுநாதர். இந்த பூமியில் மனுஷனாக தோட்டம் பெற்றவர். மனுஷனாக தோட்டம் பெற்று அவரை சரீரமும் அவர் ஆவியும் பூமியில் மனுஷனாகவே வாழ்ந்துச்சு. மனுஷன் படுற கஷ்டத்தெல்லாம் பட்டாங்க. ஏன்னா சிலாக சொல்லுவாங்க மனுஷனுக்கு பசி வருமா, சில கேள்வியில் கேட்குறாங்க. இருக்கும் சில மனத்துக்கார கேள்வி வைப்பாங்க, கடவுளுக்கு பசி வருமா, கடவுளுக்கு அது வருமா, கடவுளுக்கு இது வருமானு அவங்களோட அறிவு கட்டினதை கேள்வி கேட்பாங்க. ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சவன், கடவுளை பற்றி தேடுறவனுக்கு வந்து இந்த கேள்வி வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் அவர் வந்தது மனுஷனாக, இந்த பூமிக்கு அவர் வந்தது மனுஷனாக. ஆனால் அவர் செய்த செயலெல்லாம் வந்து மேலே அவர் ஆவி மேலேருந்து அவருக்கு என்னென்னலாம் சொல்லிச்சோ அதுதான் அவர் பூமியில் செஞ்சவர். அவர் சின்ன சின்ன அற்புதம் செய்யலை, பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சு. சிலாக சொல்லுவாங்க செத்தவங்களை உயிர்த்தெழுந்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி அப்படியான சில காரியங்களை சொல்லுவாங்க. சில மதங்கள் அதோட சில்லியெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பருவத்தில் பேசினார், புறாக்கு உசுறு கொடுத்தாரு என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வர்ற மேட்டர் அவர் வந்து கொந்தளிக்கிற கடலில் நடந்து போயிருக்காரு, ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், ஒரு கடல் கொந்தளிச்சு கொண்டு காத்தடிக்கிற டைம்ல ஒளிம்பி நின்று காற்று அதட்டியிருக்காரு என்று சொல்லி பைபிளில் பதியப்பட்டிருக்கு. காற்று அதட்டியிருக்காரு, நிறுத்துவோன்னு சொன்னா அந்த செகனுக்கு அந்த காற்று நின்றன்னு சொல்லி பைபிளில் பதியப்பட்டிருக்கு. சரியா? அது மாதிரி கடல்ல எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருக்காரு, கடலுக்குள்ளால் நடந்து போய் அவர் படகுல ஏறி இருக்காரு. அவர் 12 சீடரில் ஒரு ஆள் வந்து அவரும் அதே மாதிரி நானும் நடக்கணும் முடிச்சு அவரையும் கூப்பிட்டு எடுத்து வச்சுக்காரு. சில்லியான விஷயங்கள் அவர் அற்புதம், சில்லியில் எல்லாம் அற்புதம் பெருசு தான். ஆனால் பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி பெரிய ஹைலைட் பண்ணுற சில மதக்காரர்களும் இருக்காங்க. ஆனால் அவர் செஞ்ச காரியங்கள் பெரிய காரியம்லாம் இருக்கு. அதை விட பெரிய காரியம் தெரியுமா? அவரால் முடியும், அந்த ஒரு சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிறதுக்கு அவரால் முடியும். அதுலேருந்து வெட்டக்கறங்கி வாரத்துக்கு சிலாக சொல்லுவாங்க, சில மதத்துக்காராக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவரை அந்த சிலுவ மர நிலத்திலிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. ஆனால் அவர் ஒரு தரம் 2 தரம் இல்லை அவரை கொலை செய்யறதுக்கு பிடிக்க போனது. முதல் அவரை பிடிக்க போனது எத்தனை வயசு தெரியுமா? 2 வயசுல. 2 வயசுல முதல் அங்க இருந்த ராஜா 2 வயசுக்கு கீழ்பட்ட ஆண் பிள்ளையை கொல்ல சொன்னதுக்கு காரணமே இயேசுநாதரை கொலை செய்யணும் இடத்துக்காக. அப்படி ஒரு புள்ள அந்த பூமியில இருக்கப்படாதுக்காக. அந்த டைம்ல இருந்தே கடவுள் அவங்கள பலி நடத்திக்காரு 30 வருஷம் வரை. 30 வருஷத்துக்கு பிறகும் அவர் சொந்த ஊரான இடத்துல அவரை போதனையை கேட்டு, என்ன போதனைன்னு சொன்னா, அவர் எங்க போய் போதிச்சாலும் அவர் ராஜ்யம், அவர் தான் அந்த உலகத்துக்கு ராஜான்ற மாதிரி போதிச்சிட்டார். என்ன தவிர கடவுள் இல்லை, நான் தான் இந்த பூமி கடவுளா இருக்கேன்னு சொல்ல மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவர் சரீரமா இருக்காரு. ஆனால் அவர் பேச்சில் வல்லமையில வந்து கடும் வல்லமையா பேசுறாரு. அவங்களே சொல்றாங்க இவர் சாதாரண வேத பாதகர் மாதிரி போசாம கடும் இல்லை அவருக்குரிய மாதிரியே பேசுறாருன்னு சொல்லி போட்டு சொந்த ஊர் மக்கள் என்னறாங்கன்னு சொன்னா பிடிச்சு கொண்டு மலைக்கு மேலே தள்ளிவிட போறாங்க. தள்ளிட்டு இழுத்துக்கொண்டு மலை உச்சி வரைக்கும் போனது போல கையில் இருந்தவரை காணல, மறைஞ்சு போனாருன்னு சொல்லி அதையும் பைபிளில் பதியப்பட்டிருக்கு. 2வது அதே மாதிரி தேவாலயத்துக்குள்ள ஒருக்கா பிடிச்சி எல்லாரும் கல்ல எறிஞ்சு கொள்ள போகும்போது நின்ற மாதிரி மறைஞ்சு வைத்தாரு. 3வது காரணம். சரியா? 4வது தரம் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரை கேட்காரு, எல்லாரும் பிடிச்சிருந்து 6 அது வந்து ஜோவாண்ட புத்தகத்தில் பதிக்கப்பட்டிருக்குது. இயேசுவா ஆரம்பிச்சு அவங்கள தேடி வர்றாரு. இயேசுநாதர் போய் முன்னுக்கு நான் தான் சொல்லும்போது அவங்க அந்த டைம்ல சொன்ன நான் தான் சொன்ன பவர்ல வந்து அவ்வளோ பேரும் கீழே விழுந்தாங்க, அப்படியே பின்போக்கி விழுந்தாங்களா. 2வது தரம் ஒளிமின் யாரை தேடி வாரீங்க? இயேசுவை தேடி. அதைத்தான் நான் தான் ஒளிமி நிற்கும் போதும் அதே மாதிரி கொண்டு கீழே விழுந்தாராம்னு சொல்லி பைபிள் பதியப்பட்டிருக்கு. அப்படின்னா அவரால் முடியும் அந்த மரணத்துல இருந்து வெளியே வாரத்துக்கு. 3வது தரம். 4வது தரம் நடந்ததுக்கு அந்த ராஜாட்ட கொண்டு ஒப்படைக்கும் போது ராஜா எல்லா மக்களும் அவரை கொள்ளுங்கன்னு கடைசியில் முடியாம தான் ராஜா தண்டனை கொடுக்க, நீங்க உங்களோட பாட்டுக்கு விட்டுருன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாரு ராஜா. அந்த ராஜா இயேசுநாதர்ட்ட வந்து கேட்காரு, உனக்கு தெரியும் உன்னை விடுதலை இருக்கிறது எனக்கு வல்லம் இருக்கு, நீ ஒரு வார்த்தை சொல்லு, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசு என்று சொல்லும். கடைசி வரையும் இயேசுநாதர் பேசவே இல்லை.
அந்த டைம்ல சத்தம் பண்ணாம தான் இருக்காரு. அப்படி ஒரு ஜேசனார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலோ இருந்தா கூட, அவர் அந்த டைம்ல அவர் விடுதலை ஆகப் போறவர் தான். ஜேசனாருக்கு அந்த மரணம்ன்றது இல்ல. சரியா? யாருமே காப்பாத்தன அவசியம் இல்ல. அவரே அவரே வாய தொறந்து சொல்லியிருந்தா இருக்கும். 4வது விஷயம். அதே மாரி யோவான் அவர அரெஸ்ட் பண்ண போம்போது 5வது நடந்துட்டு, இன்னொரு விஷயம் இதுக்கு முந்தி நடந்த கதை. ராஜாக்கு பிடி வரதுக்கு முந்தி பிடிக்க போற டைம்ல இன்னொரு வசனம் பதியப்படுது அப்படின்னு சொன்னா, அவர சீடர்ல ஒரு ஆள் வந்து பிடிக்க வந்தோனே கத்திய தூக்கி அறுக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பட்டயத்த உள்ளுக்க வை. பட்டயத்த எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான் என்று சொல்லி போட்டு, நான் இவிடத்த ஒரு வசனம் சொன்னேன்னு சொன்னா, நான் என் பிதாவை நோக்கி கேட்டேன்னு சொன்னா, பிதான்னு சொல்லும்போது நீங்க நினைச்சிடப்படா மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லி. ஏன்டா அவருங்க 2 பேரும் ஒண்டு. அவர் பூமியில மனுஷனா வந்தவரு, அவர்ற ஆத்மா, அது ஸ்பிரிட் வந்து இந்த அண்டலத்திலே இருந்து கொண்டே இருக்குது. விளங்கிட்டா? அவர் சரீரமா தான் இருக்காரு. அவரால வந்து எந்த உருவத்திலும், எந்த இடத்திலயும் இருக்க முடியும். சரியா? அவர் மல்டிபிளா இருக்காரு. அதுல அவர் வந்து பூமியில மனுஷனா வந்த ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷனா உருவம் எடுத்து வந்தவர் அவரு. அவரு சொல்றாரு, நான் சொன்னேன்னு சொன்னா 12,000 12 தேவதூதரை அனுப்பி, உங்களலாம் எனக்கு அழிச்சு போட எனக்கு முடியாதா? அவர் கேட்கிறார் கேள்வி. முடியும். ஆனா ஏன் செய்யலண்டா, அவர் வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த பாவத்தை நான் ஏத்துக்கொண்டு, உங்களுக்காக நான் மரிக்கணும். மரிக்கணும் மீன்ஸ் நான் பலியாகணும். அவர் பலி ஆனாரு. விளங்கிட்டா? அவர யாருமே கொல்லல. அவரா பலி ஆனாரு. இந்த கொல்லப்பட்டன்னு சொல்றது வந்து தவறான கருத்து. அவர் பலியானாரு. அவர் வந்ததே இந்த பூமிக்கு பலியாகறதுக்கு தான். விளங்கிட்டா? அவரு அந்த இதெல்லாம் பெற்று பலியாகறதுக்கு தான் வந்தவர். யாருமே அவர எடுத்துக்கொள்ளவும் இல்ல. அந்த எடுத்துக்கொள்ளணும் அவசியம் வரவுமே இல்ல. ஏன்டா அவராலே அவர காப்பாத்துறதுக்கு அவரால முடியும். ஏன்னு சொன்னா, அவரு 3 1/2 வருஷம் இந்த பூமியில சுத்தி திரியிற டைம்ல, அவருக்கண்டு இருந்த மக்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து 5000 புருஷர்கள்மார் மட்டும் 5000 பேர். புருஷர்ன்னு சொன்னா தெரியுமா? புருஷன் மட்டுமே 5000 பேர். உணவளித்தன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. புருஷர்கள தவிரன்னு சொன்னா, புருஷனுக்கு பொண்டாட்டி எத்தன பேர் இருந்திருப்பாங்க? புள்ளைகள் எத்தன இருந்திருப்பாங்க? முதியோர் எத்தன பேர் இருப்பாங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. ஏறக்குறைய 16,000 பேராட்ட இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட கூட்டம் சேர்த்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாரி இன்னொரு இடத்துல இருந்தா 4,000 புருஷர்கள் மட்டும். அவ்வளவு பேருக்கு சாப்பாடு குடுத்திருக்காரு. அந்த எருசலேம்ல மட்டும் தான் அவர் வந்து அந்த எருசலேம் டவுன்ல இருக்கிற மக்கள் மட்டும் தான் சில பேர் ஆட்கள் மட்டும் வேதபாரகர் கதைய கேட்டு அவர எதிர்த்தாங்க. ஆனா அத சுத்தின எருசலேத்தை சுத்தி இருந்த அவ்வளவு மக்களும் ஜேசுநாதருக்கு சப்போர்ட் ஆன ஆட்கள். அவர் நினைச்சிருந்த அந்த மரணத்தை சும்மா கண் இமைக்கிற துண்டுக்குள்ள அதை முடிச்சுப்பார். ஆனா அவர் அன்பு காட்டையும் இந்த பூமியில பலியாறதுக்கு தான் வந்தபடியால்தான் அவரு நமக்காக நம்மட ஆத்மாக்காக சரீரத்துக்காக கிடையாது. நம்மட ஆத்மாக்காக கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா, வீடுதா, கடனாளி, எனக்கு காருதா, இந்த வாழ்க்கை அது கிடையாது. என்னன்னு சொன்னா, நம்ம உழைச்சு சாப்பிடுறதுக்கு நமக்கு 2 கைய தந்திருக்காரு. கை கால தந்திருக்காரு. நம்ம உழைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு வல்லமே தென்ப தந்திருக்காரு. உங்களோட ஆத்மாவுக்காக தான் கடவுள் தேவை. உங்களோட ஆத்மா உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு மிருகங்களெல்லாம் படைச்சு போட்டு மனுஷனை கையால படைச்சு சொந்த சுவாசத்தை நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த ஆத்மா தான் நம்மளுக்கு ஓடிக்கொண்டிருக்கு. அது அவருக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை. நரகத்துக்கு மீன்ஸ் அதை நான் வழியா சொல்றேன். நாளைக்கு இன்னொரு ஷோவில் உங்களுக்கு சொல்றேன். நரகம் சொர்க்க நரகம் என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோ நிறைய பேர் பாருங்க, பார்த்து போட்டு பயனடைங்க. பயனடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா 4 பேருக்கு தெரிய வைங்க. உங்களோட ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். நன்றி, வணக்கம்.